தமிழ் வைரல் நண்பர்களுக்கு வணக்கம். எக்காரணத்திற்கொண்டும் மீண்டும் சூடு செய்து சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் என்னென்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பொதுவாகவே தேவைக்கு அதிகமா சமைச்சு வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சூடு செய்து சாப்பிட்றத வழக்கமா வச்சிருக்கோம். அப்படி சாப்பிட்றதுனால உடலுக்கு பல தீங்குகள் ஏற்படும். அப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள் என்னன்னு பார்க்க போறோம். முதலாவதாக சிக்கன், அதாவது கோழி இறைச்சி. அசைவ உணவுகளே பெரும்பாலும் செரிமானமாக ரொம்ப நேரம் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த கோழி இறைச்சியானது செரிமான பாதைக்கு போனதுக்கு அப்புறம் செரிமானமாக நிறைய நேரம் எடுக்கும். ஆனா அதையே நீங்க மீண்டும் சூடு பண்ணி சாப்பிட்றதுனால அதுல இருக்கக்கூடிய புரதத்தின் அளவு அதிகரிக்குது. அது செரிமான கோளாறுகள் ஏற்படுத்த மிக முக்கியமான காரணமா அமையுது. அடுத்ததாக கீரை வகைகள். கீரை வகைகள்ல அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்கு. அந்த இரும்பு சத்துக்கள் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் ஆனது நம்ம மீண்டும் சூடு பண்ணோம்னா நைட்ரைட்ஸா மாறுது. அந்த நைட்ரைட்ஸ் கேன்சர் வர்றதுக்கான முக்கியமான காரணமா அமையுது. ஏன்னா அது ஒரு கார்சினோஜெனிக் ஏஜென்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா முட்டைகளை எக்காரணத்திற்கொண்டு நம்ம மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சன் எனப்படும் உணவு நச்சுத்தன்மையாதல்ங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு காளான்கள்ல அதிகப்படியான புரோட்டீன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இரண்டாவது முறையா நம்ம காளான்களை சூடு செய்யும் போது அது மிக முக்கியமாக செரிமான கோளாறுகள் ஏற்படுத்த காரணமா அமையுது. அடுத்ததாக சாப்பாட்டுல அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். மீண்டும் மீண்டும் சாதத்தை நம்ம சூடு பண்ணும் போது அது நச்சுத்தன்மை அடையுது. அதனால நம்ம உடலுக்கு பலவிதமான கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பா அமையுது. குடல் சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மாதிரி சாதத்தை மீண்டும் மீண்டும் சூடு பண்ணி சாப்பிட்றதான்னு சொல்றாங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு. நம்ம பொதுவாகவே உருளைக்கிழங்கு நிறைய சமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றதுனால வாந்தி, குமட்டல், வயிற்றுக்கோளாறு போன்றவை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அடுத்ததாக சமையல் எண்ணெயை ஒரு முறைக்கு மேல நம்ம மீண்டும் சூடு பண்ணும்போது அதனுடைய அடர்த்தியானது அதிகப்படியாகுது. அதுல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகமாகிறதுனால நம்ம உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம சமையல் எண்ணெயை மீண்டும் மீண்டும் சூடு பண்றதுனால உடல் பருமன், இதய நோய் மற்றும் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. கடைசியாக பீட்ரூட். இந்த பீட்ரூட்டும் கிட்டத்தட்ட கீரைகளை போலவே தான். இதுலயும் நிறைய நைட்ரேட்ஸ் இருக்கு. அந்த நைட்ரேட்ஸ் ஆனது நீங்க மீண்டும் சூடு பண்ணும்போது நைட்ரைட்ஸா மாறி உங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்துது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.